இங்க பாத்தியா, உன் பிராக்சர் ஆன போன்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு வருது. கூடிய சீக்கிரமே நீ இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏன்? அதுக்கப்புறம் என்னால உங்களை தினமும் பார்க்க முடியாதுல்ல. இதான் விஷயமா? இதெல்லாம் சரியில்லை. வர வர சின்ன பசங்க இருக்கிற இடம் கூட பார்க்காம ஒரு மட்டு மரியாதை இல்லாம போயிட்டு இருக்கு. சரி, நான் மத்த பேஷண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பாய். அப்புறம் பார்க்கலாம். என்ன மேடம் ஒரே குசியா இருக்கீங்க? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னை யாராவது வந்து அடிச்சா கூட எனக்கு இப்ப கோவமே வராது. அவ்வளவு சந்தோஷம். சரி அப்படியே உட்காருங்க, நான் வந்து மூஞ்சிலே 2 குத்து குத்துறேன். இது கண்டிப்பா என் மாட்டு சாக்க மேடம் இல்ல. உண்மையாவா? நெசமாதான். அம்மா நீ எங்க போற? நிம்மதி எங்க கிடைக்குமோ அங்க போறேன். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். இங்க இருந்தா நிம்மதி இல்லன்னா வெளியவே போறேன்னு சொல்றேன். மறுபடியும் சீக்கிரமா வரணுமா? நல்லா இருக்குது கதை. நீ என்ன சொன்ன? ஷின்சான் நில்லு, எங்க போற? நான் இப்ப கோவமே படக்கூடாது. ஆஹா, கெட்டுது போ. அப்பா. ஹலோ மேடம். ஓ ஹலோ மேடம், வாங்க. குட் மார்னிங். இவங்க தான் மிஸ் நனாகோ மேடம். இவங்க தானே அது. இவங்கள பத்தி ஷின்சான் அடிக்கடி ஸ்கூல்ல பேசிட்டே இருப்பான். நனாகோ அக்கா, இங்க வந்திருக்கீங்களா? என்ன உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, மாட்சுசாகா மேடம் இந்த ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ற ஒரு டாக்டரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. போங்க மேடம், எனக்கு வெக்கமா இருக்கு. அவரு ரொம்ப அழகா இருப்பாரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் தெரியுமா? அவரை போய் பாத்துட்டு வரலாம். இல்ல வேண்டாம், அவர் இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்புறமா பாக்கலாமே. அதுக்குள்ள அக்கறையா? பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயம் தான். சீக்கிரமா போய் பாத்துட்டு வந்துடலாம். என்ன நீங்க பாக்கதான் போறீங்களா? அப்ப நானும் வரேன். பாத்து மெதுவா. அவரு பேஷண்ட்ஸ் எல்லாம் பாக்க போயிருக்காரு. சரி ஷின்சான், நான் இப்போ கிளம்புறேன். உன்னை நான் அடுத்த வாரம் வந்து மீட் பண்றேன், சரியா? நனாகோ சீக்கிரம் வா. நான் வந்துட்டேன். நாம கிட்ட போய் பேசலாம் வேண்டாம், தூரத்துல இருந்தே பாக்கலாம். இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். எங்க அம்மா எதுக்கு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? இந்த மாட்டுசாக்க மேடம் மட்டும் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா நானக்காக என் கூடவே இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் கெடுத்தாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த டாக்டர் நாய் கடிக்க போது பாரு. கவனமா இருக்காங்களாமா. இன்னைக்கு காலையில பொழுது ரொம்ப நல்லா விடிஞ்சிருக்கு. காலையில இந்த மாதிரி பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்தும் போது கிடைக்கிற சுகமே தனிதான். என் வாழ்க்கை இப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பசங்களா எல்லாரும் பொறுமையா இருங்க. கூடிய சீக்கிரமே நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான கதை சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம ஆமை, முயல் அப்புறம் ஒரு பொண்ணு பத்தின கதையை பார்க்க போறோம். நம்மள மாதிரியே வேற ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தாளா. அவ ரொம்ப அழகா இருப்பாளா. ஆனா பாவம், அவகிட்ட காசே இல்ல. கஷ்டப்பட்டு பகலா உழைச்சா. அந்த உழைப்புல வந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சா. அப்ப திடீர்னு அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஒரு முயல் வந்தது. அந்த முயல் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. ஐயோ, அவங்க பாவம் தெரியுதுல்ல, போய் அவங்கள காப்பாத்து. யாராவது? ஷின்சான், அவன் இங்க வர போறா. அவன் ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பா. அந்த முயல் அந்த பொண்ணு கிட்ட, மேடம் மேடம் கவனமா கேளுங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பேங்க யாரோ கொள்ளடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களாம். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியுமா? நேரா அந்த பேங்குக்கு ஓடி போனாலாம். அங்க போய் அவ அக்கவுண்ட க்ளோஸ் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டா. இங்கதான் நான் ஷின்சானை பார்த்தேன். ஷின்சானா எங்க மசா? இங்கதான் ஆடிட்டு இருந்தா. ஷின்சான் ஹாஸ்பிடல்ல தான இருக்கான். இவன் போய் சொல்றான். யார் போய் சொல்றா? பசங்களா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மசாவ் என்ன தூக்கத்துல கனவு கண்டியா? என்ன நம்புங்க, ஷின்சானை நான் பார்த்தேன். இங்கதான் இருந்தா.
போதும் மசாவ், நிறுத்து. என்னமோ நடக்குது இந்த பழக்கத்துல. எல்லாமே மர்மமா இருக்கு. ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே. மசாவ், உனக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் நடக்குது? மொச்சுசாக்கா மேடம், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யோஷினாகான்னு யாரோ பேசுறாங்க. என்ன அவங்க எதுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க? ஹலோ மேடம், சொல்லுங்க என்ன விஷயம்? என்ன? மேடம் சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஷின்சான் அங்க இருக்கானா? இங்கதான் இருக்கானே. ஏதாவது சொல்லணுமா? பாத்தியா மசாவ், ஷின்சான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானா? மேடம் அங்க என்ன நடக்குது? என்னாச்சு மேடம்? யாருக்கு தெரியும்? இந்த ஈமாவாரி பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறா. கிளைமேட் சூப்பரா இருக்கே. ஹலோ மேடம். ஹலோ, வாங்க வாங்க. ஷின்சான் இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கான். சைலண்டா இருக்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். இறங்குடா செல்லும். பரவாயில்லையே, ஹிமாவரியும் தூங்கிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு தான் இருந்தா, இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா. சரி, அதை விடுங்க. இது பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் ஆச்சே. இன்னைக்கு எங்க டிஸ்கவுண்ட் சேல் இருக்கு. என்ன டிஸ்கவுண்ட் சேலா? டிஸ்கவுண்ட்ல நான் Dress வாங்கி ரொம்ப நாள் ஆகுதே. அங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? மிஸ்ஸஸ் நோஹரா, என்னோட பர்ஸை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. மேடம், ஹீமாவரி இங்கே இருக்கட்டும். எதையுமே விடாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன். என் கால் குணமானதுக்கு அப்புறம் நான் அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அழகான ஷூஸையும் போட்டுட்டு வெளியே போவேன். இதுங்க ரெண்டும் தூங்கிட்டு தான் இருக்கு. நானும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்கிறேன். ஓகே மிஸ்டர் கேன், இன்னைக்கு நம்ம பிசியோதெரபியை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க ரெண்டு கையும் தூக்குங்க. சரி. ஹீமாவரியா இங்க என்ன பண்றா? மிஸ்டர் கேன், நான் வர வரைக்கும் இப்படியே எக்ஸசைஸ் பண்ணுங்க. சரி. ஹீமாவரி, இங்க என்னடி செல்லம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. ஹீமாவரி, போடாத நில்லு. சொன்ன கேட்கணும். இங்க பாரு. அடங்க மாட்டியா நீனு? இப்ப எங்க போக முடியும்? நல்லா மாட்டிக்கிட்டியா செல்லம்? அங்கிள் கிட்ட வந்துடுறீ செல்லம்.
சார் என்னாச்சு இப்படி விழுந்து கிடக்குறீங்க? ஹீமாவரி வெளியே போயிட்டா. முதல்ல போய் அவளை புடிங்க. ஹீமாவரி போயிட்டாளா? எங்க போயிட்டா சார்? நீங்க என்ன செவடா வெளியே போயிட்டான்னு சொல்றல்ல. என்னது வெளியே வா? என்ன பத்திரமா தூக்கிட்டு போமா. வாங்க வாங்க உட்காருங்க. நர்ஸ், நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, நான் இந்த பக்கம் போய் பார்க்கறேன். ஓகே சார், நான் இந்த பக்கம் போறேன். ஹீமாவரி! இதுக்குள்ளேயும் அவளை காணுமே. ஹீமாவரி செல்லம், நீ எங்க இருக்க? டாக்டர் டோக்கு எப்படி இருக்கீங்க? மாச்சுசாக்கா மேடம்க்கு டாக்டர் மேல ஒரு கிளப்பான்ஸ். டாக்டர் டோக்கு, என்னால இதை நம்ப முடியல. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கும். மாட்சுசாக்கா மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப மோசமா இருக்கேன். ஏன், ரொம்ப வலிக்குதா? உடம்புல இருக்கிற பாதி எலும்பு உடைஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கியான்னு கேட்டா என்ன அர்த்தம் டாக்டர்? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. என்ன எதுக்கு இங்க இருந்து போக சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு மாட்சுசாக்கா மேடம்? ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்லையா? அப்புறம் எதுக்காக என்ன பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிறீங்க? ஏன் உம்முனே இருக்கீங்க? ஆமா ஆமா, இவங்க ஸ்கூல்ல கூட எப்ப பார்த்தாலும் முகத்தை உம்முன்னு தான் வச்சிருப்பாங்க. ஆமா, நான் இப்படித்தான். என்னால மத்தவங்களுக்காக என்ன மாத்திக்க முடியாது. டாக்டர், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க கிளம்புங்க. உங்க அழகுக்கும் அறிவுக்கும் இதை விட பிரமாதமான ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க. ஓகே? உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத என்கிட்ட சொன்னாதானே நான் அதை சரி பண்ண முடியும் மேடம். என்னன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட பேச விரும்பல. பேச விரும்பலையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அதையும் நீங்க அவங்க கிட்ட கேக்குறீங்க. நீங்க சொன்னாதானே மேடம் எனக்கு என்னன்னு தெரியும். நான் சொல்றதால என்ன பிரயோஜனம்? சரி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் இனிமே இந்த ரூம் பக்கமே வரதா இல்ல. ஐயோ, பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே நடக்குது. ஒரு நிமிஷம். இந்த பையன் சொன்னதுக்காக நான் ஏன் தேவையில்லாம அழறேன்? இவன் சொன்ன எதையும் நான் கண்ணால பாக்கலையே. அப்ப எங்களுக்கு என்ன கண்ணு காமாலையா? நாங்க மட்டும் இந்த கேமராலயா பார்த்தோம்? இது உங்களுக்கு மருந்து கொடுக்கிற டைம். ஆமா, நீங்க டாக்டர் கூட சண்டை போட்டீங்களா? அவரு ரொம்ப மூட் அவுட்ல இருக்காரு. இல்லையே. வா ஷின்சான், உனக்கு ஜுரம் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஆ, முதல்ல உன் பெட்ல போய் படு. போ, சீக்கிரம் போ. டெம்பரேச்சரை செக் பண்ண விட மாட்டீங்களே. எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் டோக்கு பொண்ணுங்க கூட எப்படி பழகுவாரு? என்னது, டாக்டர் பொண்ணுங்க கூடயா? சான்ஸே இல்ல மேடம். என்ன என்ன சொல்றீங்க? நான் இங்க வேலைக்கு சேர்ந்து ஒரு நாள் கூட டாக்டர் பொண்ணுங்க கிட்ட பேசி பார்த்ததே இல்ல. இப்ப எங்க மாற்றுச்சாக்க மேடம் ஆம்பளையா? அவங்க கூட என்ன பேசுறாரு? ஓ, அதுவா ஷின்சான்? இங்க வர பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அவரு ரொம்ப நல்லதா பேசுவாரு. ஆனா வெளியில இருக்கிற பொண்ணுங்க கிட்ட அவரு பேசி நான் பார்த்ததே இல்ல. ஆனா எல்லா வாரமும் சாட்டர்டே ஆயிடுச்சுன்னா அவரோட ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிடுவாரு. ஓஹோ, அப்ப இதான் மேட்ரு. டாக்டருக்கும் பொண்ணுங்களுக்கும் ஆகாது. கவுத்துட்டாரே. ஹலோ டாக்டர் டோகோ, நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இது? சீஃப் டாக்டரா? சீஃப் டாக்டர், நீங்க கண்டிப்பா என்னோட சீஃப் டாக்டர் தான். இவ்வளவு நாளா நீங்க எங்க சார் போயிருந்தீங்க? நான் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி உலகத்தோட அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுத்திக்கிட்டே இருந்த கடைசியில இங்க வந்துட்டேன் பாத்தியா? நீங்க எங்க வேணாலும் போயிருந்திருக்கலாம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம்ல. சரி சரி, உன் கோபம் நியாயமானதுதான், எனக்கு புரியுது. சந்தோஷம். உள்ள வரலாமா டாக்டர்? டாக்டர். ஆஹா, குண்டு நர்ஸ் வந்துருச்சு, நான் உள்ள போறேன். ஆமா டாக்டர், மாட்சுசாக்கா மேடம்க்கு என்ன ஆயிடுச்சு? என்ன கேட்டா? என்ன ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமா பேசுறீங்க இன்னைக்கு? ஏய் ஷின்சான், எங்க போற? ஜூஸ் வாங்கலான்னு போறேன். ஒண்ணும் தேவையில்ல, உன்னோட ரூம்க்கு போ. ரூமுக்கு போ. அப்புறம் டாக்டர், நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்?
இவங்க யார் சொல்றதையும் நம்ப மாட்டேன். நானே போய் பாக்குறேன். மந்திரிச்சி அம்மா. ஷின்சான், நீ எங்க இருக்க? இந்த பையனோட பெரிய தொல்லையா போச்சு. அப்புறம் டாக்டர், இன்னைக்கு உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல சார், இன்னைக்கு என் வேலை இன்னும் முடியல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். வாங்க, உங்களுக்காக நான் அருமையா சமைச்சு வச்சிருக்கேன். இல்ல. சாப்பிடலாம் வாங்க. டாக்டர் தள்ளாதீங்க, விடுங்க. நர்ஸுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். வாங்க, பின் வழியா போயிடலாம். அந்த பையன் சொன்னது உண்மைதான். நான் மோசம் போயிட்டேன். மாட்சுசாகா மேடம். ஏன் டாக்டர், இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏய், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட். ஐ நான் தான் நேர்லயே பார்த்தனே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒழுங்கா சொல்லுங்க டாக்டர். நீ எதை பத்தி சொல்ற? ஓ, எனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும்னு சொன்னதை தான் நீ இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? நூடுல்ஸ்னா எனக்கும் ரொம்ப பிடிக்குமே. ஆமா, எனக்கும் தான். என்னது இது? ஏன் எல்லாருக்கும் தான் நூடுல்ஸ் பிடிக்கும்? எனக்கும் தான். ஷின்சான், மாட்சுசாகா மேடம் கிட்ட நீ இந்த மாதிரி தான் தப்பா சொல்லி வச்சிருக்கியா? ஆமா டாக்டர், தப்பு பண்ணிட்டேன். ஓ, அதனால தான் டென்ஷனா இருக்காங்களா? மாட்சுசாகா மேடம், நீங்க எங்க போறீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் இந்த ஹாஸ்பிடலை விட்டு தான் போறேன். மேடம், நான் சொல்றத கேளுங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்ல. என் கண்ணே என்னை ஏமாத்தாது. மேடம், ஷின்சான் சொன்னதெல்லாம் போய் என்ன நம்புங்க. எதை வச்சு என்ன நம்ப சொல்றீங்க? இத வச்சுதான். நம்புறேன். மாட்சுசாகா, என்னாச்சு? என்னாச்சு? ரெண்டு பேருக்குள்ள சண்டை எல்லாம் தீர்ந்து இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும். நல்லபடியா இருங்கோ. மாட்சுசாகா